வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கட்டாய ஹெல்மெட் நடைமுறையை கொண்டு வந்துட்டுருக்காங்க. புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் மேதகு துணைநிலை ஆளுநரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சிறப்பான செயல் திட்டம். தலைக்கவசம் உயிர்கவசம்ன்ற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பாராட்டணும். மிஷன், அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, மிஷன் ஜீரோ ஃபெட்டாலிட்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அது வெற்றி பெற நம்ம வாழ்த்தும், எல்லாம் அதை செயல்படுத்துவோம் நான் கேட்டுக்கிறேன். மக்களை எல்லாமே ஹெல்மெட் அணிங்க. இருந்தாலும் இப்போது புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், நீதிமன்றங்கள், கோர்ட்டு, கடை, கோயில், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் ஹெல்மெட் ஸ்டாண்டை உடனே உருவாக்கணும். ஹெல்மெட்டை வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி. ஏன்னா அவங்க கையில் எடுத்துட்டு அழிய முடியாது. 2 பேருமே ஹெல்மெட்டு, அதில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அரசு அலுவலகங்கள், தனியார் தொழிற்சாலை, நீதிமன்றம், பள்ளிக்கூடம் எங்கெங்கெங்களும் அந்த ஊழியர்கள் ஹெல்மெட்டை வைக்குவதற்கு ஹெல்மெட் ஸ்டாண்டை உருவாக்கி அதை பாதுகாத்து டோக்கன் வழங்குவதற்கு பணியாளர்களை நியமிக்க வேண்டிய வேலை புதுச்சேரி அரசுக்கு இருக்குது. அதனால் இந்த நல்ல ஒரு திட்டம் வெற்றி பெற உடனே இந்த ஹெல்மெட் ஸ்டாண்டை எல்லா இடத்துலையும் பொது இடங்களிலும் உருவாக்குங்க. நான் அன்போடு கேட்டுக்கிறேன் புதுச்சேரி அரசை. மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. நன்றி, வணக்கம். 2 ஹெல்மெட்டையும் வண்டியிலலாம் மாட்டி வைக்க முடியாது. அதனால் ஹெல்மெட் ஸ்டாண்டு எல்லா இடங்களிலும், எல்லா பொது இடங்களிலும், கோயில், சர்ச்சு, பள்ளிக்கூடம், தொழிற்சாலை எல்லாத்துலேயும் இருக்கணும். அதுக்கான ஏற்பாடை புதுச்சேரி அரசாங்கம் உடனே செய்யணும், போர்க்கால அடிப்படையில். அதோட புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே போர்க்கால அடிப்படையில் திறக்கிறதுக்கு வழி செய்யணும். நான் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.